ஹாய் சகோஸ், வீடே மணமணக்கிற ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்: ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கணும், 2 தக்காளியை நறுக்கி வச்சுக்கணும், மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, 2-3 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாயை அடுப்பில் காமிச்சு நல்லா சுட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கணும். இந்த யூடியூப் சேனலில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மசாலாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். புளியையும் கரைச்சி ஊற்றிக்கணும். அரிசி கழுவின தண்ணியில் புளியை கரைச்சி ஊற்றி ரசத்தை கூட்டி வச்சா அருமையாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கிள்ளி போட்டு பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். கையிலே பிணைஞ்சாதான் கைப்பக்குவோம். மிக்சி கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி எல்லாம் ஊற்றி தேவையான அளவு ரசத்தை கூட்டி வச்சுக்கணும். அடுத்து கடாயில் எண்ணெய் போட்டுட்டு பூண்டை தட்டி போட்டு வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு எடுத்து ரசத்தில் கொட்டிடணும். ரசத்தை கொதிக்க விட்டுடக்கூடாது. நுரக்கட்டினதும் இறக்கிடணும். வீடே மணமணக்கிற ரசம் ரெடி.